வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. நம்ம இந்த முறை கடவுளை பத்தி ஒரு கதையை பேசுவோமே. ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு ஒரு சின்ன குன்று. அந்த குன்று மேல ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு ஒரு ஆஸ்தான பரம்பரை பூசாரி. ஓகேங்களா? அவரு மிக சிறந்த பக்திமானும் கூட. காலம் உருண்டது. அவருடைய ரொட்டீன் ஒர்க் எந்திரி எந்திரிக்கிறது, அவருடைய பூஜை, எந்திரிச்சு அந்த காலையில செய்யற அந்த சந்தியா வந்தனங்கள் செய்யறது, போய் பூஜையை கடவுளுக்கு பூஜை செய்யறது. அவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் மாதிரி சம்பளம் வருது. அந்த சம்பளத்துல வீட்டுக்கு அவன் வாழ்க்கையை ஓட்டுறது. ஓகே, இது போக அவர் தட்டுல வர தட்சிணை அவருக்கு தான். இப்படி போயிட்டு இருக்கு. அவர் கடவுள் மேல அளவில்லாத பக்தியும் கொண்டவர். ஓகேங்களா? அந்த ஊர்ல ஒரு சின்னதா திருவிழா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ வெளியூர்காரங்கலாம் நிறைய பேர் வராங்க போறாங்க. இவரு தெரியாதவங்க யாருமே இல்ல. அதுல 2 சின்ன வெளியூர்கார வந்த ஒரு பையன் வந்து, உள்ளூர்கார ஒரு பையன்கிட்ட பேசினாரு. இது வந்து இவரு ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்காரு. சும்மா அவன் ஒரு மாதிரி நாத்திகவாதி மாரி பேசுறான். என்னன்னா, "ஆ சும்மா நீ தான் வந்து கடவுள் கடவுள்னு கும்பிட்டுட்டே இருக்க. அந்த அந்த கடவுளுக்கு உன் மேல அக்கறை இருக்குன்னு எதையாவது ஒண்ணத்த பார்த்து நிரூபிச்சு காட்டுறா" அப்படின்னு அந்த அந்த பையன் அந்த ஒய் கிட்ட கேட்கறான். அவங்க கேட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. அந்த கேள்வி நம்ம பூசாரிக்குள்ள வந்துருச்சு. என்ன? கடவுளே! இத்தன நாளா நான் தான் உன்ன உருகி உருகி வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் தான் என்னோட அளவு கடந்த பக்திய நான் செலுத்திட்டு இருக்கேன். நீ என் மேல ஆசையா இருக்கியா? நீ என் மேல திருப்பி என்ன செலுத்துற? நீ எனக்கு அருள் குடுக்குறியா இல்லையான்ற நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ம். அதுக்காக நான் நேர்லலாம் வர சொல்லல. நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த இடத்துல அவர் வந்து அந்த பூசாரி மெச்சூரிட்டியான பூசாரி ஒரு குழந்தையாவே மாறிறாருன்னு வச்சுங்க. ம். அவர் ஒரு குழந்தை மாரி நெனச்சுங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அவரு. திடீர்னு அவருக்கு ஒரு பல்ப் எரியுது. என்ன பல்புன்னா, ஆம், சொன்னேன்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. திருவிழா நடக்கிறதுனால திருவிழாவோட பிரதானமான சடங்குகள் வந்து ஊருக்கு மத்தியில நடக்கும். இவருடைய கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஓகேங்களா? வாவ்! இவருடைய கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. கோயில்ல இவர் இல்ல அப்படின்னாலும் யாரும் அங்க தேடுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஓகே. திருவிழா முடியிற ஒரு 2, 3 நாளைக்கே இது மாரி தான் நடக்கும். இது இவரோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஞாபகம் வந்தது. சரி அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்ன முடிவு? நான் எங்க நாளைக்கு என் கையால நான் எடுத்து சாப்பிட மாட்டேன். ஓகே. அப்படி நீ என் மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா, நீ என்ன சாப்பிட வைக்கணும். அப்படின்னு கடவுள்கிட்ட அன்னைக்கு நைட்டு கோயில் கூட்டுறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நைட்டு இது பண்றாரு. சா கடவுள்கிட்ட சபதம் எடுக்கிறார். ஓகே. கடவுளோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. அப் அவரு இறங்கி வீட்டுக்கு வரும்போது, திடீர்னு இன்னொரு யோசனை வருது. அவர் ஒரு மிக சிறந்த தர்மசீலன். தர்மசீலன் அப்படின்னா, தர்ம பத்தினி, ஆன்றோர், பெற்றோர், அரசன். நான் கொஞ்சம் டிரான்ஸ்லேட்டா சொல்லியிருந்தேன். ஓகே. அதான் ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்க, அப்பா, அம்மா, இல்ல பொண்டாட்டி, இல்ல அரசன். அ கிங் இவங்க யாராவது வந்து சாப்பிடுன்னு சொன்னா, இவர் சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்க அவங்க வார்த்தைய மதிச்சாகணும். அந்த இடத்துல இந்த ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கும் ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்ன? இவர் பொய்யும் சொல்ல மாட்டாரு. அதனால பொண்டாட்டிகிட்ட போயிட்டு, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலையா நான் வெளிய போறேன். நான் திரும்பி இந்த திருவிழா முடியிற இந்த 3 நாளைக்கு தான் எனக்கு வேலை இல்லையே. அதனால நான் ஒரு 2, 3 நாள் ஆகும்னு வச்சுக்கேன். அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டாரு. நைட்டு தூங்க தூங்க போயிட்டாரு. விடியற்காலைல பொழுது விடியறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முன்னாடி நடுநிசி எந்திரிச்சாரு. ஆ குளிச்சுட்டு கடவுளை இங்கேருந்து வீட்டிலேருந்து அந்த மலையை பார்த்து மலை மேலே இருக்க சாமியை பார்த்து கும்பிட்றாரு. கடவுளே ஞாபகம் இருக்கட்டும், இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நான் சாப்பிட மாட்டேன், ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிடு 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 கிடுன்ட்டு ஊரை விட்டு ஊரை விட்டு வெளியே வர்றாரு. யார் கண்ணுக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு. ஓகே. தெரியக்கூடாது. அந்த அந்த காலத்து ஊருங்க, ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு நடுவில் கண்டிப்பாக காடுன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதனால அந்த காட்டில் எவ்வளோ தூரம் அவரால் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எவ்வளோ நேரம் முடியும்? பொழுது விடிய ஆரம்பிக்குது. அதனால லேசாக வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. வெளிச்சம் வர ஆரம்பிச்சா தான் பாதசாரிகள் வர ஆரம்பிச்சிருவாங்க. இவர் வெளிச்சம் வர ஆரம்பிச்சு தூரத்தில் எங்கேயோ பாதசாரிகள் வர்றது இவருக்கு தெரியுது.
ஆஹா! இதுக்கப்புறம் நம்ம நடந்தா நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரிஞ்சிரும். ஒரு பேச்சுக்கு நம்ம நம்ம எங்கன்னு தேட ஆரம்பிச்சா கூட இங்க யாராவது வழிப்போக்கர்கள் சொல்லிடுவாங்க. இந்த 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 உருவம் அமைப்பு இந்த மாரி ஒருத்தர நாங்க பார்த்தோம்னு சொல்லிடுவாங்க. இதுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சாரு. பார்த்தாரு. இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி சுத்தி சுத்தி தேடி அப்படி பார்த்தோனே ஒரு பெரிய ஆலமரம் தெரிஞ்சுது. அந்த ஆலமரத்துல விடு விடு விடுன்னு ஏறிட்டாரு. அந்த ஆலமரம் அவர் ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா ஆலமரம் ரொம்ப அகலமா இருந்தது. நல்லா ஒரு பெரிய தண்டு அடி அடி அடித்தண்டு அதுக்கு மேல தாமரம் மாதிரி சுத்தி கிளைகள் இருக்கிற ஒரு இடம். நடுவா ஒரு ஆள் படுக்கவே படுத்துக்கலாம். கீழே இருந்து யாருக்குமே தெரியாது. அந்த உயரத்துக்கு யாராவது ஈக்குவலா ஏறி இன்னொரு மரத்துல இருந்து ஏறி பார்த்தா மட்டும்தான் அங்க ஒருத்தர் இருக்கிறதே தெரியும். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் கடவுளே, யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல வந்து சேர்ந்துட்டேன், உக்காந்துட்டேன். என் உயரத்துக்கு இந்த மரத்தை ஏறினா மட்டும்தான் முடியும் அப்படின்னு பார்த்துட்டாரு. பொழுது விடிய ஆரம்பிக்குது. மக்கள் நடமாட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவர் என்ன நடக்குது, இவர் எங்க ஏறி இருக்காருன்னா, அந்த காட்டுல இந்த பிரதானமா இருக்கிற பாதையில இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க மரத்துல ஏறி இருக்காரு. இவரால அவர் இருக்கிற அந்த உயரத்துல இருந்து அந்த பாதையில போறவங்கள பார்க்க முடியும். அவங்க என்னென்ன நடக்குது. அதனால அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு இவருக்கு பொழுது போறதே தெரியல. ஓகே. உச்சி வேலை. அதான் ஒரு 10 மணி. திரும்பவும் கடவுளே 10 மணி ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஓகே. மதியம் உச்சி வேலை. கடவுளே உச்சி வேலை ஆயிடுச்சுன்றாரு. திருப்பி சாயந்தரம் பொழுது சாய ஆரம்பிக்குது. ஒரு பொழுது 2 பொழுதுன்னு வச்சுங்களேன். முதல் பொழுது வருது. ஆ பொழுதே சாய ஆரம்பிச்சிச்சே அப்படின்றாரு. ஓகே. அடுத்த நாள் பொழுது விடியுது. இவர் வச்சிருக்குது இன்னைக்கு விடியலிருந்து அடுத்த நாள் விடியலுக்குள்ள. ஓகே. கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது. இருட்டவே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு திரும்ப மேல வானத்தை பார்த்து கத்துறாரு. அப்பதான் ஒரு விஷயம் நடக்குது. பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கழை கூத்தடிகள் வந்து இந்த இந்த பூசாரியோட ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி நாடோடிகள் இருட்டுச்சுன்னா தங்கிடுவாங்க. இருட்டில் டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொள்ளை கொள்ளைக்காரர்கள் பயம் அதிகம். இருட்ட கொஞ்சம் வெளிச்சம் மங்கும் போதே அந்த கூட்டத்துல இருந்தவன் என்ன சொன்னா, இதுக்கு மேல வேணாம். நம்ம கூடாரம் அமைக்கிறதுக்கு சரியா இருக்கும். கூடாரம் அமைச்சுன்னு இருட்டிடும். இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னா. விஷயம் என்னன்னா, அந்த திருவிழா காலம்னா எல்லா ஊர்லயுமே ஒரே மாதிரி தான் திருவிழா நடக்கும். பக்கத்து ஊர்ல ஒரு 5, 6 நாள் அவங்க டேரா போட்டு திருவிழாவுக்கு கழை கூத்து பண்ணியிருக்காங்க. அதுல நல்ல வருமானம் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 5 நாள் சம்பாதிச்ச பணத்தை பணத்துல நல்ல பண்டங்கள் வாங்கி கடைசி நாளை நீங்க என்ஜாய் பண்ணணுன்றதுக்கு வந்திருக்காங்க. அதனால அதுக்கேற்ற பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வழக்கமா ஒரு டிஷ் சமைப்பாங்கன்னா விதவிதமா சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க? நம்ம பூ நம்ம பூசாரி ஏறி உட்காந்துருக்காங்க அந்த மரத்துக்கு கீழே தான் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது என்னடா பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்னு சமைக்க ஆரம்பிச்சுன்னா வாசனை வர ஆரம்பிக்கல. நம்மால தான் ரொம்ப குழந்தையாவே மாறிட்டாரே அவரு. ஆஹா! பாத்தியா நீ கீழே சமையல் பண்ண வச்சு இந்த வாசனை மூலமா என்ன என் வாசனையை மோர வச்சு இது மூலமா என்ன சாப்பிட்டதை கணக்கு வைக்க பாக்குறியா? இரு நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த துண்டை எடுத்து நல்லா இழுத்து கட்டிக்கிட்டாரு. இப்போ வந்து அவரால் அந்த சமையலோட வாசனையை வச்சு கொஞ்சம் கூட முகரவே முடியாது. இப்ப என்ன சொல்லு அப்படின்னு கடவுளை பார்த்து இங்க இருந்து மனசுக்குள்ள பேசிட்டு இப்ப சத்தம் போட்டு பேச முடியாது. பொழுது பொழுது போகிறது அந்த காலத்துலலாம் பொழுது போகிறப்ப சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. பொழுது சாஞ்சு முடியும். இவங்க தீப்பந்தம்லாம் ஏற்றி முடிச்சு சமைச்சு முடிக்கணும். கரெக்டாக இருக்கு. ஓகே. இப்போ அடுத்த ட்விஸ்ட் நடக்க போகுது. சமைச்சு முடிக்கவும் கரெக்டாக இருக்கு. திருதிப்புன்னு குழம்பு சத்தம், அதாவது குதிரையோட குழம்பு சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்த்தா ஒரு கொள்ளை கூட்டம் அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இங்க இருக்கிற இந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான்ல, அந்த தலைவன் உடனடியா கெஸ் பண்றான். ஐயோ கொள்ளைக்காரங்க வராங்க, நம்மளுடைய ஒரு வார சம்பாத்தியம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை அள்ளி போட்டுக்கிட்டு அவன் கொண்டு வந்த மாட்டு வண்டியில அள்ளி போட்டுட்டு ஓடுறான். கிடுகிடுன்னு ஓடுறான். அவங்களுடைய சமைச்ச பண்டங்கள் பாத்திரங்கள் அப்படி போட்டுட்டு ஓடிட்டான். ஓடிட்ட உடனே அந்த கொள்ளை கூட்டம் வந்த உடனே ஆஹா அவன் வந்து சுத்தி பார்க்குது. அவங்க சமைச்ச இடம் சமைச்ச பண்டங்கள் மட்டும்தான் இருக்கு. அவங்க யாரும் இல்லை, எந்த வேல்யூபிள் திங்ஸும் விட்டுட்டும் போல. அப்போ அந்த கூட்டத்துல இருந்த ஒரு தற்குறி அவன் மட்டும் அப்படியே சுத்தி பார்க்குறான். அங்க இருக்க அந்த சாப்பாட்டெல்லாம் பார்க்குறான். கொஞ்சம் ஒரு சாப்பாடு எடுத்து வாயில வச்சும் பார்க்குறான். உடனே தலைவர்கிட்ட வந்து தலைவா அவங்க அவங்க வந்து இது சாதாரண நாடக கோஷ்டி தான்.
நல்லா சமைச்சு வச்சிருக்காங்க, நம்ம சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றான். தலைவன் ஒரு நிமிஷம் தலைவன் ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்றது அந்த தலைவனுக்கு பக்கத்துல உப தலைவனுக்கு சட்டுன்னு புரியுது. இது ஒருவேளை ஏதாவது ஒரு செட்டப்பா இருக்குமோன்னு. உடனே உப தலைவன் பேச ஆரம்பிக்கிறான். ஏன் இது ஏன் ஒரு நாடகமா இருக்கக்கூடாது அப்படின்னு. என்ன விஷயம்னா, அந்த கொள்ளை கூட்டத்தை அந்த பக்கத்து நாட்டை சேர்ந்த அரசன், பக்கத்து கிராமத்தும் அந்த அந்த டெரிட்டரியை சேர்ந்த அரசன் வந்து, நான் இந்த திருவிழா முடியறதுக்குள்ள பிடிக்கிறேன்னு சபதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். திருவிழா இன்னும் 2 நாள் தான் இருக்கு. எந்த விஷயம் இந்த இந்த விஷயம் மறந்துட்டீங்களா அப்படின்னு உப தலைவர் சொல்றான். உடனே எல்லாரும் அலர்ட்டா வராங்க. ஒரு நிமிஷத்துல எல்லாரும் அலர்ட்டா வராங்க. அலர்ட் ஆயிட்டு உம் சுத்தி 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 எல்லாரும் சுத்தி சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கம் போல அதெல்லாம் என்ன திருடனுக்கு உரித்தானது என்ன, கடகடான்னு கிடு கிடு கிடுன்னு மரங்களை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் கத்த ஆரம்பிக்கிறான். டேய், என்ன உன்னுடைய உங்க அரசனோட திட்டம் எங்களுக்கு என்ன தெரியாமையா போகுது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவன் யாரு கத்துறது, எந்த திசையை பார்த்து கத்துறான்னு அடுத்த நிமிஷம் பாக்குறாங்க. கிடு கிடுன்னு நம்ம நம்ம ஆலமரத்து மேல உட்காந்துட்டு இருக்கான். ஆலமரத்து கீழே தான் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே குண்டு கட்டா மேல ஒருத்தன் ஏறான், ஏறி அவனை தூக்கி போடுறான். கீழே 2 பேர் அப்படியே கேட்ச் பிடிச்சி நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தலைவர் கடைசி வரையும் பேச மாட்டாரு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன செய்யணும், உப்பு தலைவரை பார்க்குற தலைவர் ஒரே ஒரு கண் சிக்னல் தான் கொடுக்குறாரு. முடிஞ்சிச்சு. அந்த சிக்னல் புரிஞ்சிச்சு. நேராக அவரை பிடிச்சி ஒரு மரத்தில் வச்சு கட்டுறாங்க. கட்டிட்டு அந்த முதல்ல வந்த டேஸ்ட் பண்ணா சொன்னான். அவன் ஜஸ்ட் ஒரே ஒரு டிஷ் தான் எடுத்து டேஸ்ட் பண்ணான். அதனால ஒரு பெரிய தட்டு எடுத்து இருக்கிற எல்லா டிஷ்ஷையும் கொஞ்சம் 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 எடுத்து வச்சுக்கிட்டு நேராக அவன்கிட்ட போறாங்க. அவனுடைய இது அவுக்குறாங்க. அப்பதான் இவன் இவன் தான் முகமுடி போட்டிருக்கானே, அதனால இவன் ஒற்றன் தான், உளவாளி தான் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவுத்துட்டு இதை சாப்பிட்றான்றாங்க. நம்மால தான் எவ்வளோ பெரிய வைரகியமானவர், முடியவே முடியாதுன்னு தலையாட்டுறாரு. கூட வாயை திறக்க மாட்டாரு, தலையாட்டுறாரு. வாயை திறந்தா எங்க திணிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் கோபம் வருது இவங்களுக்கு, சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. என்ன, எங்களுக்கு வச்ச விஷயத்துல நீயே சாப்பிட்டு சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு பலான்னு ஒரு அடி தாங்காம ஆன்னு வாயை திறக்கிறாரு பூசாரி. உணவு திணிக்கப்படுகிறது. சரி, அதோடவா நிறுத்திருக்கலாம். அப்பவும் நம்ம பூசாரி அடுத்த அடுத்த வாய்க்காவது வாய் திறக்கலாம், முடியல. அடுத்த வாய்க்கு பல்லான்னு ஒரு அடி. இருந்து ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு அடி அடிச்சு அடிச்சு அவருக்கு ஊட்டப்படுகிறது. ஊட்டிட்டு கட்டை அவுத்து அவரை நிக்க வைக்கிறாங்க. பார்த்து அவருக்கு எதுவும் ஆவலை. அப்புறம் நீ யாருன்னு கேட்குறாங்க. இது மாதிரி கோயில் பூசாரி, இது மாதிரி ஒரு வேலையா வந்தேன், இங்க தங்கிட்டேன் அப்படின்னு இது மாதிரி சொல்றான். இது மாதிரி வந்தேன் அப்படின்னு. அப்படியா, சரி, நாங்கள் இந்த விஷயம் எதுவும் நாங்கள் இங்கே நடந்த விஷயம் எதுவும் நீ வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படின்னு சொல்லிட்டு உபத்தலைவர் சொல்கிறான். உபத்தலைவர் இன்னொருத்தன் கண்ணு காட்டுறான். அங்கேருந்து ஒரு குதிரை வீரன் இந்த பூசரியை தூக்கி அந்த குதிரையில் போட்டுன்னு ஊர் எல்லையில் போய் தள்ளி விட்டு வந்துடுறாரு. ஓகே, நேரம் நம்ம ஆள் ராத்திரி நேரம் கூட பார்க்காம அந்த கோயிலுக்கு விடுன்னு அந்த கோயிலுக்கு போயிட்டு கடவுள் காலில் விழுந்து, கடவுளே, நீ உன் மேலே இருக்க பாசத்தை இப்படியா எனக்கு காட்டுவ, ரொம்ப சந்தோஷம் கடவுளே, ரொம்ப சந்தோஷம் கடவுளேன்னு சொல்கிறார். மீண்டும் விவாதிப்போம்.